வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களாம் இதை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள்னாலும் சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 2 வத்தல், 1/4 கப் கொள்ளு. இது வந்து கருப்பு கலர்லேயும் இருக்கும், ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். எது உங்கள்கிட்ட இருக்குதோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் நம்ம கொள்ளு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியை தனியாக எடுத்துடலாம். இந்த கொள்ளு தனியாக எடுத்துடலாம். அந்த தண்ணி வந்து கீழே ஊற்ற வேண்டாம். இது வந்து ரசத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கொள்ளு வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஆற விட்டுலாம். அதை ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி எடுத்துக்கிடலாம். புளி தண்ணி கூட இந்த கொள்ளு அவிச்ச தண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வரட்டும். அதை மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக 2 சுற்று சுற்றிடலாம். அந்த மாதிரி கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். புளி தண்ணியில் வந்து நீங்கள் கம்மியாக தண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ரசம் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, சீரகம் சேர்த்துடலாம். உளுந்து சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக பெருங்காயம் தூள்னாலும் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில்
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இதில் உள்ள மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே வறுத்து அரைச்சதாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட போகிறதில்ல. லேசாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான கொள்ளு ரசம் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.